வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜெம் தலைப்புச் செய்திகள். 3 நாட்கள் அரசு முறை பயணமாக பிரதமர் மோடி பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரை சென்றடைந்தார். பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார். மொத்தம் 86,000 பேருக்கு பட்டா வழங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. 6 மாதங்களில் இதனை செய்து முடிக்க 2 குழுக்களையும் அமைக்க உள்ளோம் என்று பேச்சு. மக்கள் தொகை கணக்கெடுப்பை விரைவில் நடத்த வேண்டும் என மாநிலங்களவையில் சோனியா காந்தி வலியுறுத்தல். கணக்கெடுப்பு நடத்தாததால் 14 கோடி பேர் கிடைக்க வேண்டிய சலுகைகளை இழந்து வருவதாகவும் பேச்சு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற சந்திரகுமார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் பதவியேற்பு. ஈரோடு கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார் சந்திரகுமார். தமிழ்நாட்டில் சாதிய வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கோரிக்கை. தேர்தல் வியூகங்களை வகுப்பதற்கு பிரசாந்த் கிஷோருடன் தாவேகா தலைவர் விஜய் ஒப்பந்தம். அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதன் சாதக பாதகங்கள் குறித்து பிரசாந்த் கிஷோர் விஜய் ஆலோசனை. பொங்கலுக்கான இலவச வேட்டியில் பருத்தி நூலின் அளவை குறைத்து பாலிஸ்டரை பயன்படுத்தி அமைச்சர் காந்தி ஊழல் செய்திருப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. தாங்கள் ஆட்சிக்கு வரும்போது சிறைக்கு செல்லவிருக்கும் அமைச்சர்களின் காந்தியே முதல் நபராக இருப்பார் என்றும் எச்சரிக்கை. %69 இடஒதுக்கீடு 50% மாறினால் தமிழ்நாடு கலவர பூமியாகும். உச்ச நீதிமன்றத்தில் இருக்கும் வழக்கை சுட்டிக்காட்டி பாமக தலைவர் அன்புமணி எச்சரிக்கை. பாராட்டு விழாவில் செங்கோட்டையன் கலந்து கொள்ளாததால் அதிமுகவில் சலசலப்பு. அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லாததால் செங்கோட்டையன் அதிருப்தி. கொங்கு மண்டலத்தில் எஸ்.பி. வேலுமணி தங்கமணிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதால் செங்கோட்டையன் அதிருப்தி. இபிஎஸ்க்கான பாராட்டு விழாவை செங்கோட்டையன் புறக்கணித்தது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம். எல்லா கட்சியை சேர்ந்த விவசாயிகள் நடத்திய பாராட்டு விழா என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம். அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது என்பதற்காக தலைவர்களின் படங்கள் வைக்கப்படவில்லை என்றும் விளக்கம். தன்னை காப்பாற்றிக் கொள்ள அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி கேடயமாக பயன்படுத்தி வருகிறார். அமமுக தலைவர் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. பெரியார் குறித்து அநாகரிகமாக பேசிய நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு போலீசார் சம்மன். திராவிட கழகத்தினர் கொடுத்த புகாரின் பேரில் சீமானுக்கு சம்மன் அனுப்பியது காவல்துறை. அவதூறு வழக்கில் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை கைது செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேச்சு. தூத்துக்குடி ஈரோடு செல்லும் ஓகா எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. ஓடும் ரயிலில் பாலியல் தொல்லை கொடுத்தவரை கைது செய்து திண்டுக்கல் ரயில்வே போலீசார் விசாரணை. திருப்பூரில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் கணித ஆசிரியர் மீது பாலியல் புகார். வகுப்பறையில் வைத்து மாணவிகளை செல்போனில்
வீடியோ எடுத்ததாக கணித ஆசிரியர் மீது குற்றச்சாட்டு. திண்டிவனத்தில் பகுதி நேர பணிக்கு விண்ணப்பித்த கல்லூரி மாணவிக்கு செல்போனில் தொல்லை தந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். வேலைக்கு விண்ணப்பித்த மாணவின் செல்போன் எடுத்து பாலியல் தொல்லை தந்த தனியார் கம்பெனி ஊழியர்கள் கைது. திருவள்ளூர் மாவட்டம் நரசிங்கபுரம் அரசு தொடக்கப்பள்ளியில் முட்டையுடன் மதிய உணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு உடல்நலக் குறைவு. அரசு பள்ளியில் மதிய உணவு அருந்திய 20க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி, மயக்கம். 6 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. திருச்சி விமான நிலையத்தில் 43 லட்சம் மதிப்புள்ள 494 கிராம் தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மலேசியா கோலாலம்பூர் விமானம் மூலம் வந்த பயணியிடம் இருந்து தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் விசாரணை. ரெட்டியார்பட்டி அருகே சுமார் 375 கிலோ எடையிலான காலாவதி மருந்துகள், மாத்திரைகள் கொட்டப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை. நெல்லை மாநகராட்சி பகுதியில் மருத்துவ கழிவுகளை கொட்டிய விவகாரத்தில் மருந்து விற்பனை பிரதிநிதி சந்திரசேகர் கைது. நாகப்பட்டினம் இலங்கை காங்கனேசன் துறைமுகத்திற்கு இடையே பிப்ரவரி 12 முதல் கப்பல் சேவை தொடக்கம். வானிலை மாற்றம் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த கப்பல் சேவை வரும் 12ஆம் தேதி முதல் இயக்கப்படும் என அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியாம்பாறையில் வீடுகளில் பூட்டை உடைத்து 77 சவரன் நகைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் கொள்ளை. வட மாநிலத்தவரை கைது செய்து போலீசார் விசாரணை. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தைப்பூச திருவிழாவையொட்டி மதுரை ஆட்சியர் சங்கீதா ஆய்வு. திருப்பரங்குன்றம் கோவிலில் பக்தர்களுக்கு அடிப்படை வசதி, போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆட்சியர் ஆய்வு. மீன்வளத்துறையை கண்டித்து தூத்துக்குடியில் விசைப்படகு உரிமையாளர்கள், தொழிலாளர்கள் சார்பில் வேலை நிறுத்தம். விசைப்படகு மீனவர்களுக்கு ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதி அளிக்கவில்லை என கூறி மீன்வளத்துறையை கண்டித்து வேலை நிறுத்தம். சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்த காரப்பாக்கத்தில் 5 குடிசை வீடுகள் எரிந்து சேதம். இதற்கு மின்கசிவு காரணமா என விசாரணை. பெங்களூருவில் சர்வதேச விமான கண்காட்சி நேற்று முதல் தொடக்கம். 5 நாட்கள் நடைபெறும் கண்காட்சியில் பல்வேறு சாகசங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஆளுநருக்கு எதிரான வழக்கு விசாரணை முடிந்த நிலையில் தீர்ப்பை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். அனைத்து தரப்பு வாதங்களையும் எழுத்துப்பூர்வமாக 1 வாரத்தில் தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையை சமணர் குன்று என அறிவிக்க உத்தரவிடக் கோரிய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு. சமண கொள்கைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தடை விதிக்க உத்தரவிடக் கோரி மனு தாக்கல். சந்தன கடத்தல் வீரப்பனின் மைத்துனர் அர்ஜுனனின் சந்தேக மரணம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிட முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. ஹஜ் பயணத்திற்கு குழந்தைகளை அழைத்து வர தடை விதித்தது சவுதி அரேபியா அரசு. கூட்ட நெரிசலில் சிக்கி தவிப்பதை தடுக்கும் நடவடிக்கை என விளக்கம். காசாவை தன்னிச்சையாக வாங்கிக் கொள்ள அது விற்பனை பொருள் அல்ல என்று காசா மக்கள் கருத்து. பாலஸ்தீனம் தங்கள் நிலம், தங்கள் நாடு என்றும்
அதிபர் டிரம்புக்கு பதில். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.